ஒட்டன்சத்திரம் வடக்கு ஜவ்வாதுப்பட்டி ஊராட்சி ஒட்டன்சத்திரம் தொகுதியின் வளர்ச்சி வரைபடத்தில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ள ஜவ்வாதுப்பட்டி ஊராட்சி மக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்ற இலக்குடன் செயல்படும் திராவிட மாடல் ஆட்சி இந்த பகுதியிலும் மாற்றத்தின் புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது. ரூபாய் 94.25 லட்சம் மதிப்பீட்டில் 2.900 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜவ்வாதுப்பட்டி ஊராட்சியில் உள்ள கோதையரும்பு இடையக்கோட்டை இடையே தார்ச்சாலை வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது. ரூபாய் 7.66 லட்சம் மதிப்பீட்டில் சோழியப்ப கவுண்டன் புதூர் வடக்கு தெருவில் சிமெண்ட் சாலை அமைத்து தரப்பட்டுள்ளது. ரூபாய் 16.45 லட்சம் மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டியில் குழந்தைகள் நல மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டியில் கால்நடை மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 13.56 லட்சம் மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டியில் பொது விநியோக மையம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 6.16 லட்சம் மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பெண் குழந்தைகளுக்கான சுகாதார வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 5.11 லட்சம் மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டி மேற்கு தெருவில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளது. எளிய மக்களின் சொந்த வீட்டு கனவை நனவாக்கும் திட்டமான கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஜவ்வாதுப்பட்டி ஊராட்சியில் ரூபாய் 62 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. என் பேர் சுபலட்சுமி. நாங்க வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். ஒரு 8 அடி ரூம்ல தான் நாங்க வச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் நாங்க போய் ஊராட்சி ஒன்றியத்துல போய் மனு கொடுத்தோம். அவங்க சொன்னாங்க கலைஞரின் கனவு இல்ல ஸ்கீம் இருக்கு, நீங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்க போய் அந்த இது மாதிரி எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் போய் அப்ளை பண்ணாங்க. கலைஞரின் கனவு இல்லம் வீடு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிஎம் அவர்களுக்கும் உணவு மற்றும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கோடான கோடி மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டியில் சமுதாய கூடம் கட்டப்பட்டுள்ளது. நீர் வளத்தை மேம்படுத்தும் வகையில் ஜவ்வாதுப்பட்டி பகுதியில் ரூபாய் 27.04 லட்சம் மதிப்பீட்டில் தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டியில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கான கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டியில் பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. ஜவ்வாதுப்பட்டியில் நடைபெறும் தூய்மை பணிகளுக்காக பேட்டரி வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் ஜவ்வாதுப்பட்டி கிராம பஞ்சாயத்து தூய்மை காவலர் பேசுகிறேன். நான் இதுவரைக்கும் குப்பை வாங்கினா வண்டி தள்ளி சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம முதலமைச்சர் அமைச்சர் சக்கரபாணி அவர்களின் மூலியமா நமக்கு ஒரு மின்சார வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ரொம்ப நன்றி. ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டியில் ஊராட்சி மன்ற அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டியில் புதிதாக நூலகம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டியில் தபால் அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 18.72 லட்சம் மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டியில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம், நூலகம், தபால் அலுவலகம், ஒருங்கிணைந்த வளாகம் ஆகிய இடங்களில் சுற்றுச்சுவர் மற்றும் ஃபேவர் பிளாக் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 1.20 கோடி மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டியில் நங்காஞ்சி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 9.21 லட்சம் மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டி கருப்பசாமி கோவில் அருகில் கதிரடிக்கும் களம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 9.29 லட்சம் மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டி புதூரில் உணவு தானிய கிட்டங்கி அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டி புதூரில் பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு சமையலறை கட்டிடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் பருமரத்துப்பட்டியில் சிறிய பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை வசதிகள் முதல் பெரிய கட்டுமான திட்டங்கள் வரை திட்டமிட்டு செயல்படுத்த பணிகள் இன்று ஜவ்வாதுப்பட்டியை முன்னேற்றத்தின் பாதையில் உறுதியாக நிறுத்தியுள்ளது. அனைவரும் அகமகிழும் வகையில் அமைந்த திராவிட மாடல் ஆட்சியை தொய்வின்றி வழிநடத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது தலைமையிலும் மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களது உத்வேகத்திலும் தமிழ்நாட்டின் அத்தனை தொகுதிகளும் இன்று வளர்ச்சியின் பாதையில் வீற்றிருக்கிறது. அத்தகைய ஆட்சியின் போர்வாளாக செயல்படும் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணி அவர்கள் தொகுதி மக்களின் மீது வைத்திருக்கும் மாறாத அன்பினால் தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார். இந்த வளர்ச்சி தொடரும். இந்த முன்னேற்றம் வலுப்பெறும். மக்களின் நம்பிக்கையே இந்த ஆட்சியின் பலம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.
போராடும் தமிழ்நாடு வெல்லும்.